பார்ப்போம். ஒளிச்சேர்க்கை அதை வந்து எப்படி சொல்லுவாங்க? ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோன்னா லைட், சிந்தசிஸ்னா டு பில்டு. தற்சார்பு ஊட்ட உயிரினங்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஆள்காக்கள் தாவரங்கள். ஆள்காக்கள் தாவரங்கள் தற்சார்பு ஊட்ட உயிரினங்கள். அதுக்கு தேவையான உணவை அதே வந்து தயாரித்து கொள்றதால அது தற்சார்பு ஊட்ட உயிரினங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ எப்படி வந்து தாவரங்கள் வந்து அதுக்கு தேவையான உணவை எடுத்துக்கொள்ளுதுன்னா, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடையும் நீரும் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி முன்னிலையில் பச்சையத்தின் உதவியால் குளுக்கோஸும் நீரும் வந்து பெற்று ஆக்சிஜன் வெளியேற்றம் அடைந்து தேவையான உணவை வந்து தயாரித்து கொள்ளுது. இந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். 6CO2 + 12H2O சூரிய ஒளி, பச்சையம், குளுக்கோஸ் C6H12O6 + 6H2O + 6O2 ஆக்சிஜன் பக்கத்தில் வேணும்னா அது ஆக்சிஜன் வெளியேற்றப்படுகிறதுன்றதுக்கான ஒரு மேல்நோக்கு அம்புக்குறியை வந்து போட்டுக்கோங்க. ஒளிச்சேர்க்கை நடைபெறும் இடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலைகள், தண்டுகள், மலர்களுடைய மொட்டுக்கள். ஒளிச்சேர்க்கை நிறமிகள் வந்து 2 இருக்குது. முதன்மை நிறமி, துணை நிறமின்ட்டு. முதன்மை நிறமியை வந்து வேறு எப்படி அழைக்கலாம்னா வினைமயம் அப்படின்னு அழைக்கலாம். துணை நிறமிகளில் வந்து என்னென்ன இருக்குன்னா பச்சையம் பி, கரோட்டினாய்டு வந்து இருக்குது. முதன்மை நிறமியில் என்ன இருக்குன்னா பச்சையம் ஏ வந்து இருக்குது. முதன்மை நிறமி என்ன பண்ணோன்னா சூரிய ஆற்றலை கவர்ந்தெழுக்கும் திறன் அதிகம் கொண்டது. இது சூரிய ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றும். துணை நிறமிகள் என்ன பண்ணோன்னா இதுவும் வந்து சூரிய ஆற்றலை கவர்ந்து முதன்மை நிறமிக்கு வந்து துணை நிறமிகள் வந்து அனுப்பிவிடும். ஒளி தொகுப்பு அன்ட்டு எதை சொல்கிறாங்கன்னா முதன்மை நிறமி, துணை நிறமிகள் இந்த ரெண்டையும் சேர்த்து தான் வந்து ஒளி தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளிச்சேர்க்கையின் போது முழு நிகழ்ச்சியின் பசுங்கணிகத்தின் உள்ளே தான் வந்து நடைபெறும். இதை ஒளி சார்ந்த வினை, ஒளி சாராத வினை அப்படின்ட்டு வந்து பிரிக்கிறாங்க. ஸோ ஒளிச்சேர்க்கையின் சூரிய ஒளியின் பங்கு என்ற இதுக்கு இல்லை, ஒளி சார்ந்த வினை, ஒளி சாராத வினை. ஸோ அது படிக்கும் போதே தெரியுது இல்லை, ஒளி சார்ந்த வினைன்னா சூரிய ஒளியை சார்ந்து இருக்கிறது, ஒளி சாராத வினைன்னா சூரிய ஒளியை சாராமல் இருக்கிறது. ஒளி சார்ந்த வினை வந்து பார்த்திங்கன்னா பசுங்கணிகத்தில் எங்கே நடைபெறுதுன்னா கிரானாவில் வந்து நடைபெறுகிறது. ஒளி சாராத வினை அல்லது இருள் வினை வந்து எங்கே நடைபெறுகிறதுன்னா ஸ்ட்ரோமாவில் வந்து நடைபெறுகிறது. ஒளி சார்ந்த வினையை வந்து வேறு எப்படி சொல்லுவாங்கன்னா ஹில் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹில் வினை வந்து எந்த ஜவ்வில் நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைலக்காய்டு ஜவ்வில் வந்து நடைபெறுகிறது. ஒளி சார்ந்த வினையில் வந்து அந்த ஒளிச்சேர்க்கை நிறமிகள் வந்து சூரிய ஆற்றலை ஈர்த்து ஏடிபி மற்றும் NADPH2 வந்து உருவாக்குது. ஸோ ஏடிபி மற்றும் NADPH2 வந்து யார் உருவாக்குறாங்கன்னா ஒளி சார்ந்த வினை வந்து உருவாக்குது. இந்த ஆற்றல் ஏடிபி பிஹெச்டி வந்து எதுக்கு வந்து பயன்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இருள் வினைக்கு வந்து பயன்படுகிறது. இந்த ஏடிபி NADPH2 ரெண்டுமே வந்து இருள் வினைக்கு பயன்படுகிறது. இருள் வினையை வேற எப்படி சொல்லுவாங்கன்னா ஒளி சாராத வினை அப்படின்னு சொல்லுவாங்க, உயிர் பொருள் உற்பத்தி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளி சார்ந்த வினையில் கிடைத்த ஏடிபி மற்றும் NADPH2 உதவியோட CO2 ஆனது கார்போஹைட்ரேட்டாக ஒடுக்கமடைகிறது. இருள் வினையில் வந்து CO2 ஆனது என்னவா ஒடுக்கமடைகிறது? கார்போஹைட்ரேட்டாக ஒடுக்கமடைகிறது. இருள் வினை எங்கே நடைபெறுகிறதுனா ஸ்ட்ரோமாவில் வந்து நடைபெறுகிறது. இதை என்ன சுழற்சின்னு சொல்கிறாங்க? கால்வின் சுழற்சி அப்படின்னுட்டும் அழைக்கிறாங்க. ஸோ கால்வின் சுழற்சி என்று அழைக்கப்படும் வினை எதுன்னா இருள் வினை. ஏடிபினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஏடிபினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து அடினோசைன் டைபாஸ்பேட். நாடுனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோடினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைட். NADP ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோடினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைட் பாஸ்பேட். ஒரு செல்லானது நேரடியாக ஆற்றலை வந்து குளுக்கோஸ்லேருந்து பெற முடியுமான்னா முடியாது. சுவாசத்திலின் போது என்ன ஆகுதுன்னா குளுக்கோஸ் வந்து ஆக்சிகரணம் அடைந்து வெளியேறும் ஆற்றல் வந்து குளுக்கோஸ் வந்து ஆக்சிகரணம் அடைந்து வெளியேறும் ஆற்றல் எங்கே வந்து சேமிக்கப்படுதுன்னா ஏடிபியில் வந்து சேமிக்கப்படுது. ரீகேப் மட்டும் பார்ப்போம். கால்வின் சுழற்சி அப்படின்ட்டு இருள் வினையை வந்து அழைக்கிறோம். இந்த கால்வின் சுழற்சி எப்படி அழைக்கிறாங்கன்னா மெல்வின் கால்வின் என்பவர் வந்து ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தார். அதனால அவருடைய பேர்லவே வந்து கால்வின் சுழற்சி அப்படின்னு அந்த சுழற்சிக்கு வந்து பெயர் வச்சிருக்காங்க. நோபல் பரிசும் வந்து 1961 வந்து இவர் வாங்கியிருக்காரு.
செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தவர் யாருன்னா CNR ராவ். செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தவர் யாருன்னா CNR ராவ். ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும் காரணிகள் உட்புற காரணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறமிகள், இலையின் வயது, கார்போஹைட்ரேட்டின் செறிவு, ஹார்மோன்கள். வெளிப்புற காரணங்கள் சூரிய ஒளி, வெப்பநிலை, கார்பன் டை ஆக்சைடு, நீர், கனிமங்கள். மைட்டோகாண்ட்ரியா எங்க இருக்குன்னா சைட்டோபிளாச நுண்ணுறுப்பு. செல்லில் காணப்படும் இலை போன்ற அல்லது துகள் போன்ற சைட்டோபிளாச நுண்ணுறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா ஆகும். செல்லின் ஆற்றல் நாணயம் எதுன்னா ATP. செல்லின் ஆற்றல் நிலையம் எது அழைக்கப்படுதுன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் ATP மைட்டோகாண்ட்ரியாவில் உற்பத்தி ஆவதால மைட்டோகாண்ட்ரியாவை செல்லின் ஆற்றல் நிலையம் அப்படின்னு அழைக்கிறாங்க. மைட்டோகாண்ட்ரியாவின் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வே போட்டிருக்காங்க, ஊ போட்டுக்கோங்க. அளவு 0.5 மைட்டோகாண்ட்ரியான்னா சைட்டோபிளாச நுண்ணுறுப்பு. செல்லின் ஆற்றல் ஞானயம் எதுன்னா ATP. செல்லின் ஆற்றல் நிலையம் எது அழைக்கப்படுதுன்னா மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவின் அளவு பார்த்தீங்கன்னா 0.5 மைக்ரோமீட்டர் முதல் 2.0 மைக்ரோமீட்டர் வரை. F1 துகள்களை வேற எப்படி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிசோம் அப்படின்னு அழைக்கிறோம். டென்னிஸ் ராக்கெட் வடிவ துகள்கள் எங்கு காணப்படுதுன்னா கிறிஸ்டாவில் காணப்படுது. ATP உற்பத்தியில் பங்கு கொள்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா F1 துகள்கள் அல்லது ஆக்சிசோம்கள். ATP உற்பத்தியில் பங்கு கொள்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிசோம்கள் அல்லது F1 துகள்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா மட்டும் பார்ப்போம் இந்த பேஜ். மைட்டோகாண்ட்ரியாவின் மேட்ரிக்ஸ் என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா புரதம் மற்றும் லிப்பிடுகளை கொண்ட ஒரு சிக்கலான கலவை தான் மைட்டோகாண்ட்ரியாவின் மேட்ரிக்ஸ். இதை இந்த மைட்டோகாண்ட்ரியாவின் மேட்ரிக்ஸில் தான் கிரிப்ஸ் சுழற்சிக்கு தேவையான நொதிகள், 70S ரைபோசோம், tRNA மற்றும் DNA எல்லாமே மைட்டோகாண்ட்ரியாவின் மேட்ரிக்ஸில் தான் இருக்குது. மைட்டோகாண்ட்ரியாவின் பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான ATPக்கள் மைட்டோகாண்ட்ரியாவில் தான் உருவாகுது. இந்த மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையம் அல்லது சக்தி நிலையம் என அழைக்கப்படுகிறது. செல்லின் கால்சியம் அயனிகளின் சமநிலையை எது பாதுகாக்குதுன்னா மைட்டோகாண்ட்ரியா பாதுகாக்குது. செல்லின் வளர்ச்சிதை மாற்ற செயலில் பங்கு கொள்வது எதுன்னா மைட்டோகாண்ட்ரியா. சுவாசத்திலின் வகைகள் 2. ஒன்று காற்று சுவாசம், இன்னொன்று காற்றில்லா சுவாசம். வெளி சுவாசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவரங்கள் வளிமண்டலத்திலிருந்து ஆக்சிஜனை பெற்று கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும். இந்த வாயு பரிமாற்றத்தை வெளி சுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. செல் சுவாசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லுக்குள்ளே உணவானது ஆக்சிகரணம் அடைந்து ஆற்றல் பெறும் உயிர் வேதியியல் நிகழ்ச்சியை தான் செல் சுவாசம் அப்படின்னு அழைக்கிறாங்க. காற்று சுவாசம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் சுவாசத்தில் உணவானது ஆக்சிஜன் உதவியால் முழுமையாக ஆக்சிகரணம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடு, நீர் மற்றும் ஆற்றலாக மாற்றும். ஸோ காற்று சுவாசத்தில் செல் சுவாசத்தில் உணவானது ஆக்சிஜன் உதவியால், ஸோ செல் சுவாசத்தில் உணவு அந்த குளுக்கோஸ் C6H12O6 ஆக்சிஜன் உதவியால் 6O2 கொடுத்துருக்காங்க இல்லையா, O2 ஆக்சிஜன், அதனுடைய உதவியால் ஆக்சிகரணம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடு CO2 கார்பன் டை ஆக்சைடு, H2O 6H2O நீர் மற்றும் ஆற்றல் ப்ளஸ் ATP ஆற்றலாக மாற்றமடைகிறது. எங்கன்னா காற்று சுவாசத்தில். காற்று சுவாசத்தினுடைய படிநிலைகளில் தான் என்னென்னு வருதுன்னா கிளைகாலிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய குளுக்கோஸ் 2ஆக பிளக்கப்பட்டு பைரவிக் அமிலம் கிடைக்கும். இந்த பைரவிக் அமிலம் இரண்டாவது, ஃபர்ஸ்ட் ஒன் கிளைகாலிஸ், அதில் குளுக்கோஸ் 2ஆக பிளக்கப்பட்டு பைரவிக் அமிலம் கிடைக்குது. பைரவிக் அமிலம் பார்த்தீங்கன்னா அடுத்து வரதுல கிரப் சுழற்சியில் என்ன ஆகும் அப்படின்னா அது பைரவிக் அமிலம் ஆக்சிகரணம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடு
ஸோ 6CO2 ப்ளஸ் நீராக வந்து மாறும்ன்றதை வந்து கொடுத்துருக்காங்க. மூன்றாவது இதில் வந்து எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி அமைப்பில் ஆற்றல் கடைசியாக இருக்கக்கூடிய ஏடிபி ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி அமைப்பில் வந்து ஆற்றலை வந்து உருவாக்கும். ஸோ வந்து இதை வந்து இந்த ஈக்குவேஷனை வச்சே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கிளைகாலிஸ் வந்து எங்கே நடைபெறுகிறதுன்னா சைட்டோபிளாசத்தில் வந்து நடைபெறுகிறது. இதுவும் ரொம்ப முக்கியம். கிளைகாலிஸ் எங்கே நடைபெறுதுன்னா சைட்டோபிளாசத்தில் வந்து நடைபெறுகிறது. காற்று மற்றும் காற்றில்லா சுவாசம் இரண்டிற்கும் பொதுவானது எதுன்னா இந்த பைரவிக் அமிலம். கிரப் சுழற்சி என்றது என்னன்னு பார்த்தீங்க. கிரப் சுழற்சி எங்கே நடைபெறுது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவின் உட்கூழ்மத்தில் வந்து நடைபெறுகிறது. ஆல்ரெடி வந்து பைரவிக் அமிலம் முதல் இதில் வந்து பார்த்தோம் இல்லையா, குளுக்கோஸ் பிளப்பு, அதில் கிடைத்த பைரவிக் அமிலம் வந்து ஆக்சிகரணம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராக மாறும். இதை வந்து கிரப் சுழற்சி அப்படின்னு சொல்கிறோம். கிரப் சுழற்சியை வந்து வேறு எப்படி சொல்கிறாங்கன்னா ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி அமைப்பு வந்து எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவின் உட்புற ஜவ்வில். ஸோ கிரப் சுழற்சி வந்து மைட்டோகாண்ட்ரியாவின் உட்கூழ்மம், எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி அமைப்பு வந்து உட்புற ஜவ்வு. இதை வந்து எலக்ட்ரான்களை கடத்தும் அமைப்பு வந்து இதில் வந்து உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இதில் தான் வந்து ஏடிபி ஆற்றல் வந்து உருவாக்கப்படுது. இதை வந்து வேறு எப்படி சொல்கிறாங்கன்னா ஆக்சிகரண பாஸ்பேட் சேர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆற்றல் உருவாக்கப்படக்கூடிய ஏடிபியை வந்து ஆக்சிகரண பாஸ்பேட் சேர்ப்பு அப்படின்னுட்டும் அழைக்கிறாங்க. காற்றில்லா சுவாசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்றில்லா சூழலில் ஆக்சிஜன் இல்லாத சூழலில் நடைபெறும் ஒரு சுவாசத்தை தான் வந்து காற்றில்லா சுவாசம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதில் வந்து குளுக்கோஸ் ஆனது வந்து என்னவா வந்து மாற்றப்படுகிறதுனா எத்தனால் ஆகவும் அல்லது லாக்டிக் அமிலமாகவும் வந்து மாற்றப்படுகிறது. ஸோ காற்றில்லா சுவாசத்தில் குளுக்கோஸ் வந்து என்னவா மாற்றப்படும், எத்தனால் அல்லது லாக்டிக் அமிலமாக மாற்றப்படும். காற்றில்லா சுவாசத்துக்கான ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா C6H12O6 குளுக்கோஸ் = 2CO2 கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் எத்தனால். எத்தனாலுடைய வாய்ப்பாடு C2H5OH முன்னாடி 2 வருது, அது ஈக்குவல் பண்ண அதையும் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ஆற்றல் வந்து ஏடிபி வந்து உருவாக்கப்படுது. சுவாச ஈவினுடைய ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு டிவைடட் பை எடுத்துக்கொள்ளப்படும் ஆக்சிஜன் அளவு. ஸோ நினைவில் கொள்கை எல்லாமே வந்து ஒரு வாட்டி வாசித்து பார்த்துருங்க. அவ்வளோதாங்க, இதோட வந்து இந்த லெசன் வந்து முடியுது. ரொம்ப முக்கியம் ஒளிச்சேர்க்கையிலேருந்து ஆல்ரெடி எக்ஸாமில் கொஷின் கேட்டதால் இந்த டாபிக் வந்து கொடுத்துருக்கேன். 9th ஆல்ரெடி ஒளிச்சேர்க்கையை பற்றி சொல்லியிருக்கேன். மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.